ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா நான் பண்ணேன்னு சொன்னால் நம்புவீங்களா? எப்படின்னு பார்க்கலாமா? பாஸ்தாவை நல்லா வாட்டரில் பாயில் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் சாஸை ரெடி பண்ணலாம். ஒயிட் சாஸ் ரெடி பண்ண 1 ஸ்கூப் ஆஃப் பட்டர், கொஞ்சம் ஃபைன்லி சாப் கார்லிக். நான் இதோட கொஞ்சோண்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணேன், ஏன்னா எனக்கு வெஜ்ஜீஸ் இன்றைக்கி அவைலபிளாக இல்லை. ஸோ ஆனியன்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸுமே நான் போட்டேன். அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட், ஏன்னா நான் வேக வைக்கும்போது நான் சால்ட் ஆல்ரெடி நூடுல்ஸில் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டாலே போதுன்றதுக்காக. ஸோ ஆனியன்ஸ் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ப்ரோக்கலி இல்லைனா கேரட் வேறு என்ன வெஜிடபிள் இருக்கோ அதையுமே போட்டுக்கலாம் அக்கார்டிங் டு யோர் டேஸ்ட் லெவல். அண்ட் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுக்கப்புறமா ஆரிகானோ போடுற போர்ஷன் கட் ஆகிடுச்சு. நீங்கள் ஆரிகானோ மஸ்ட்டாக போடணும், ஏன்னா பாஸ்தாவில் ஆரிகானோ இல்லாமல் செய்ய மாட்டோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட் ஃப்ளோர் அண்ட் மில்க் நான் ஆட் பண்ணிட்டேன். அந்த க்ரீமி சாஸ் இன்னும் நல்ல க்ரீமியாக ஆகிறதுக்காக. ஸோ அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் நல்லா குக்காக இருந்த பாஸ்தாவை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பாஸ்தாவை நான் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா சாஸோட மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் ஸ்பைஸ்க்காக. ஸோ இது நீங்கள் சூடாகவே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சுன்னா யூ won't prefer the taste. இது நம்ம மேகி நூடுல்ஸ் அளவுக்கு வருமானா, இது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கிறதுனால எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. உங்களுக்கு பாஸ்தா பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்டில் ஒயிட் ஹார்ட் போடுங்க. அண்ட் மறக்காமல் மெஸ்ஸி மசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.